வணக்கம். உங்களுக்கெல்லாம் டிடிஎஃப் வாசன தெரியும்னு நெனைக்கிறேன். அவரு கார்ல ஃபோன் பேசிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் போட்டு அவர உள்ள தள்ளியிருக்காங்க. அதே போல சித்து விலாக்ஸ் விஜே சித்து அவர்கள் மேலயும் கார ஃபோன் பேசிட்டே ஓட்டிட்டு போனாருன்னு சொல்லி அவர் மேலயும் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த 2 வழக்குலயும் ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுக்கணும். கார்ல ஃபோன் பேசி டிரைவ் பண்ணா அவர் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும், அவர் எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் தப்புதான். தப்புதான். அப்பேற்பட்ட ஒரு இத நாம என்னைக்குமே என்கரேஜ் பண்றதில்ல. ஆனா, இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. கார்ல ஃபோன் பேசிட்டு போறது தப்பு. அதுக்காக வழக்கு போட்டாங்க. தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பெயில் வரும். அவங்க வெளிய வருவாங்க. அதுக்கப்புறம் அத அவாய்ட் பண்ணிக்குவாங்க. அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா சில புதிய சட்டங்கள அமெண்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க சிறுவர்கள். அப்பேற்பட்ட சிறுவர்கள் காரையோ இல்ல பைக்கையோ ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா அவங்களுக்கு ரூ. 25,000 ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த ஓட்டுன சிறுவர்களுக்கு 25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதே போல அந்த வண்டியை ஓட்டுன அவங்களோட பேரண்ட்ஸுக்கு 2 மாசம் கடுங்காவல் சிறை தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தண்டனை மிக மிக வரவேற்கத்தக்கதுதான். இப்பேற்பட்ட பனிஷ்மெண்ட்கள் கொஞ்சம் அதிகமானாதான் இந்த மாதிரி குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. இது பாராட்டுக்குரியது. இது இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சதுலயே ஒரு நல்ல காரியம். ஏன்னா இன்னைக்கு 18 வயசு கீழே இருக்கிற புள்ளிங்கோட இருக்கிற வேகத்துல வண்டிய ஓட்டுற ஸ்பீட்ல அளவுக்கு அதிகமா பர்சன்டேஜ் ஆக்சிடென்ட் ஆகி மரணத்தை சந்திக்கிற அதிகமான பசங்க அண்டர் 18 தான். இப்பேற்பட்ட பசங்க தான் இருக்கிறாங்க. அதனால இந்த சட்டம் மிக மிக வரவேற்கத்தக்கது. ஏன்னா வண்டி வாங்கி கொடுக்கவே பேரண்ட்ஸ் யோசிக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வண்டி வாங்கி கொடுக்கறதுனாலதான் அவங்க அந்த வண்டி எடுத்துட்டு ரோட்டுக்கு வராங்க. பொறுப்பு இல்லாம ஓட்டுறாங்க. பொறுப்பு இல்லாம ஓட்டி அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லி குத்தமே கிடையாது. அவங்க பொறுப்பு இல்லாம ஓட்டுறதுனாலதான் அவங்களும் விபத்துக்கு உள்ளாகுறாங்க. எதிரில வர்றவங்களையும் விபத்துக்கு உள்ளாக்கிடுறாங்க. சிவனேன்னு போற ஃபேமிலிஸ், குழந்தைகளை கூட்டிட்டு போறவங்க, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற பசங்களை யாரையோ ஒருத்தரை இடிச்சு கீழே தள்ளிட்டு இவங்க பாட்டுல போயிட்டு இருக்காங்க. இல்ல இவங்க விபத்துக்கு உள்ளாகி இவங்க அடிபட்டுறாங்க. அது போல இருக்கிறதுனால இந்த சட்டம்ன்றது மிக மிக வரவேற்கத்தக்கது. ஆனா இந்த சட்டத்தை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா போன வாரம் தான் பூனேல மிகப்பெரிய தொழிலதிபரோட பையன் போர்ஷ்ன்ற உயர்ந்த ரக கார், ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் இருக்கும் அந்த காரோட விலை. அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற கல்யாணி நகர்ன்ற ஒரு பஜார் ஸ்ட்ரீட், நல்ல பொதுமக்கள் நடமாடுற ஒரு இடம், அந்த இடத்துல ஃபுல்லா தண்ணிய போட்டுட்டு ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்கான். அவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு அந்த ரோட்ல நடக்கிற 2 பேர் அடிச்சு தூக்கியிருக்கான். 2 பேர் இளைஞர்கள் ஸ்பாட்லயே இறந்திருக்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் அவனை குடிச்சு சரியா சரமாரி அடின்னு அடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவன் நிறைய கண் மங்குற அளவுக்கு குடிச்சிருக்கான் அப்படின்ட்டு தெரிய வருது. இமிடியேட்டா போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல போலீஸ் செஞ்சதும், அந்த இடத்துல அந்த ஊர் கவர்மெண்ட் செஞ்சதும் மிக மிக கேவலத்தின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவனை கேஸ் போட்ட 15 மணி நேரத்துல அவனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. 2 கொலை பண்ணிருக்கான். அவன் அண்டர் 18ன்றதுனால அவன் மைனர் தான். மைனர் ஓட்டியிருக்கான், லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டியிருக்கான், சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிருக்கான். ட்ரங்க் அண்ட் டிரைவ்க்கு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 10ல இருந்து 15,000 வரைக்கும் ஃபைன் மட்டுமே இருக்கு. பாமர மக்கள் யாரோ ஒருத்தர் ஓட்டிட்டு போய் அங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கினாங்க அப்படின்னு சொன்னா அவனை நொங்கு எடுத்து அவன் 1 மாசம் சம்பளத்தை உருவின்னு போயிடுறாங்க. ஆனா மிகப்பெரிய தொழிலதிபரோட பையன் ஒருத்தன் அங்க அடிச்சு 2 பேரை கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான். அவனுக்கு வெறும் 15 மணி நேரத்துல அவனுக்கு பெயில் கொடுத்திருக்காங்க. சரி, பெயில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட பத்தி ஒரு டிராபிக்க பத்தின அவேர்னஸ 2 பக்கம் கட்டுரை எழுதணுமா. எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. உண்மையிலேயே நம்ம எல்லாம் அங்க போய் தான் செட்டில் ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாநிலம் தான் பூனே. அந்த இடத்துல வந்துட்டு அப்பேற்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து காவல்துறையோட இணைந்து அந்த டிராபிக் அவேர்னஸ் வீடியோவை பண்ணி போடணுமா, எல்லாருக்கும் கொடுக்கணுமா. ஒரு சூப்பரான ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம ஊர்ல போனை பேசிட்டு வண்டி ஓட்டுனதுக்கே இவங்க போனை பேசினதும் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடிதான். அவன் அடிச்சு தூக்கி 2 கொலைகளை பண்ணதும் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடிதான். இப்போ போட்டிருக்காங்க. இந்த சட்டம் வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இங்க போன் பேசிட்டு வண்டி ஓட்டுனதுக்கே கேஸ போட்டு தூக்கி உள்ள வச்சவங்க அங்க என்ன பண்ணிருக்கணும்? ஊருக்கு ஒரு சட்டம், மாநிலத்துக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியால மட்டும்தான் அப்படி நடக்குது. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா,
பணம் இருந்தா போதும். நம்ம இந்தியால வாழணும் அப்படின்னு சொன்னா பணம் இருந்தா போதும். பணம் இருந்தா மட்டும்தான் நீ வாழ முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இவங்க முன்னிலையில எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ பணம் இல்ல அப்படின்னு சொன்னா உன்னை யார வேணாலும் கொல்லலாம், உன்னை யார வேணாலும் அடிக்கலாம், உன்னை யார வேணாலும் துன்புறுத்தலாம், உனக்கு என்ன பிரச்சனை வேணாலும் கொடுக்கலாம். கவர்மெண்ட் முதற்கொண்டு அப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பணக்காரர்களா இருந்தா உனக்கு சட்டம் பாயாது, எதுவுமே செய்யாது. ஏழையா இருந்தா, பாமரனா இருந்தா உனக்கு சட்டம் பாயும். சட்டம் எல்லாருக்கும் சமம். ஆனா சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் யாருக்குமே சமமா பாஞ்சது இல்லை. நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம டிடிஎஃப் விஷயத்துக்கு வருவோம். டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து வந்து அவருக்கு கேஸ் வந்துட்டே இருக்கு. அதாவது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கேஸ்ல மாட்டிக்கிறாரு. அவர் வந்து வேணும்ட்டே பப்ளிசிட்டிக்காக பண்றாரா இல்ல அவர் செய்யறது தப்பா போயிருதான்னு தெரியல. இப்பதான் மிகப்பெரிய கேஸ்ல மாட்டி இப்பதான் வெளியில வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் அவ்வளவு ஸ்பீடா வண்டியை ஓட்டுனது தப்பு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஆக்சிடென்ட்ல யாரோ ரோடு கிராஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு உயிர் போயிருக்கும். 2. அதே போல இவரோட வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு அகேன்ஸ்டா நான் வேணும்ட்டே தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். அவர் சொல்றாரு, ஒரு சின்ன பையன் வளர்ந்து வர்றது, ஒரு 25 வயசு பையன் வளர்ந்து வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே மீரா மிதுன் பேசின மாதிரியே இருக்குது. சின்ன பையன் வளர்ந்து வர்றது எல்லாருக்கும் பிடிக்கும் தான். நீங்க வளர்ந்து வர்ற நிலையில எப்பேற்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான் உங்களை அவங்க எப்படி நடத்துறாங்க அப்படின்றது இருக்கு. அதே போல விஜய் சித்து அவர்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணது வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷன். இன்னொன்னு என்னன்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜோவியலா பழகுவாரு. அவரோட கண்டென்ட்ல வந்துட்டு 18+ ரொம்ப வந்துட்டு கேவலமான விஷயங்கள் எல்லாம் அவரோட கண்டென்ட்ல இருக்காது. அது மட்டும் நம்ம சித்து ப்ரோ கிட்ட நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா அவரை பிடிச்சி லாக் பண்ணிருக்காங்க. பட் போன் பேசிட்டு போனா யாரா இருந்தாலும் எல்லாருமே ஒண்ணுதானே, நல்லவனா இரு கெட்டவனா இரு, அந்த இடத்துல அது அஃபென்ஸ். இப்போ டிடிஎஃப் வாசனை எடுத்துக்கணும்னா அவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அதாவது தொடர் குற்ற பின்னணி உடையவர். ஏன்னா அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆகுனா ஒரு மேல கேஸ் பாஞ்சிரும். ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு டைம் வந்துட்டு அவர் ஏதோ பேசிட்டாருன்னு ஆயிடுச்சு, ஒரு டைம் போலீஸ் ஸ்டேஷன் போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஆச்சு. நிறைய கேஸ் ஆயிருக்கு. ஆனா விஜய் சித்து ப்ரோ கிட்ட அந்த மாதிரி ஆகல. விஜய் சித்து வந்துட்டு அவர் நார்மலா ஒரு எல்லாருக்குமான வீடியோவை மேட் பண்ணுவாரு, போடுவாரு. இப்பதான் 1 மில்லியனுக்கு ரீச் பண்ணிருக்காரு. இந்த நேரத்துல டக்குன்னு அவர் உள்ள தூக்கி போடுறாங்கன்னா அப்ப ஏற்பட்ட எந்த பிரச்சனை எல்லாம் வராது. கூட்டிட்டு போயிட்டு பெயில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஒரு வழக்கு அடுத்த தடவை அவேர்னஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. வரவேற்கத்தக்கதும் கூட. இனிமே செலிபிரிட்டிஸ்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த மாதிரி சில காரியங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சட்டம்ன்றது எல்லாருக்கும் சமம் நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியால கிடையாது. நன்றி.